ஓப்பனரா வந்து பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் 1 டவுன் ஆகட்டும் 4th டவுன் ஆகட்டும் இதுல வந்து ஃபிட் ஆகிறத தவிர ஆஸ் ஓப்பனரா வந்து ஃபிட் ஆவாரானா, ஏன்னா ஓப்பனர் வந்து வந்தோடனே அடிக்கணும் அப்படின்றதுதான் மெயின் கான்செப்டா இருக்கும். ஆப்போசிட்ல இன்னொரு பிளேயர் வந்து இருப்பாங்க. ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்துருவோமா? ஸ்டாட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் போட்டு காட்டிடுவோம், இப்படி வச்சுப்போம். T20ல ஒரு 12 மேட்ச் விளையாடினார். அந்த 12 மேட்ச்ல ஓப்பனராக அடிச்ச அடி அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்தார். 2024 சஞ்சு சாம்சனுடைய ஸ்டாட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் வருது. இந்த ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுது? நமக்கு வந்து சஞ்சு சாம்சன் நாடா போட்டு தடி அடிச்சுக்கிறாரு, ஸ்ட்ரைக் ரேட்டு வேற லெவலு, ஆவரேஜ் வேற லெவலு, செஞ்சுரிலாம் போட்டாரா இந்த ஒரு வருஷத்துல இத்தனையா, சூப்பரப்பா அப்படின்னு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நல்லா தான் ஆடுற, கொஞ்சம் இப்படி வா அப்படின்னு இந்த பையனை ஒரு 4ல் இறக்கி வரீங்க. நீங்கள் சொன்னால் அந்த 4ல் இறக்கி விட்டு, நீ வந்து தட்டி தட்டி ஆடுற பையன்ப்பா, நீ வந்து ஒரு KL ராகுல் ஸ்டைல், நீ வந்து ஒரு ராகுல் டிராவிட் ஸ்டைல் அப்படின்னு ஒரு சஞ்சு சாம்சன் நீங்களாவே பிராண்ட் பண்ணி நீங்களாவே முடிவு பண்ணி சஞ்சு சாம்சனை நம்பர் 4க்கு உட்கார வைக்கிறீங்க. சுப்மன் கில்ல ஓப்பனிங் இறக்குறீங்க. நம்பர் 4 ஆடினப்போ 2025 சஞ்சு சாம்சனுடைய ஸ்டாட்ஸை இப்போ திரும்ப அதையும் ஸ்க்ரீனில் பார்த்துருவோம். இது என்ன சொல்லுது? தேவையில்லாமல் நல்லா விளையாட்டுருந்தவன் மண்டையில் தட்டி கீழே உட்கார வச்சு அவனை குழப்பி டீமையும் கெடுத்துட்டீங்கன்னு சொல்லுது. இப்போ திரும்ப உள்ளே கொண்டு வரீங்க. இல்லை சுப்மன் கில்லுக்கு கொஞ்சம் ஃபார்ம் சரியில்லை, இப்போ நீயே வந்து ஓப்பனிங் விளாடு அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்போது இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இதை தாண்டி ஒரு பிளேயர் விளாட்றதுன்றதே கஷ்டம். புரியுதா ஜஸ்டின்?